ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படி மெதுவா இறங்கிட்டே இருக்கு. இந்த பால் அடையில கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கு, இறங்கிட்டே இருக்கும்ல. அது கூட திகட்டும், ஆனா இது திகட்டாது. ஆமா, திகட்டாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். வெரி நைஸ். வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா துறையூர் வந்திருக்கோம். அதாவது திருச்சி பக்கத்துல இருக்க துறையூர் சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த துறையூர் பக்கத்துல இங்க ஒரு அருமையான ஒரு வடை பண்றாங்க. வடை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற வடை அந்த மெத்தடில் இந்த வடை டோட்டலாக வேறு. இது நேத்தி வடை சொல்லி சொல்கிறாங்க. நேத்தி வடைங்கிறது எங்கள் துறையூர் சைடு நிறைய விரும்பி செய்வாங்க. சாமிக்கும் படைப்பாங்க, விருந்தாளி வந்தாலும் அதை செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து பாலில் செய்கிறதுனால எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். யாராவது விருந்தாளி வந்தால் நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்வோம். எங்களுக்கு ரொம்ப அது வந்து பிடிச்ச பலகாரம். அந்த நேத்தி வடை பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரம். அது எப்படி வந்து பண்ணுறாங்க இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த அரிசி வந்து கொஞ்சம் சுடுதலில் போட்டு உடனே வடிகட்டுறாங்க. வடிகட்டின பிறகு பால் ஊற்றி இதை வந்து அப்படியே மூடி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. எங்கள் வீட்டில் 6-7 பசுமாடு இருந்தது. அதனால் பசும்பால் நிறையா கறக்கணும். அதனால் நாங்கள் பசும்பால் ஊற்றி செஞ்சோம். பசும்பால் இல்லாதவங்க நீங்கள் பாக்கெட் பால் எந்த பால் வேணாலும் ஊற்றி செய்யலாம். டேஸ்ட்டு ஒன்றும் ஒரு ரொம்ப வித்தியாசம்லாம் வராது, நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுது. மாவு அரைக்கும் போதே பாதி முக்கால்வாசி சாப்பிட்ருவோம் பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்க. அப்படிங்களா? ஆமாம். உண்மையாகவே இந்த ரெசிபி எனக்கு புதுசு. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தரப்போகிற யாருக்கிட்ட நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனோட யூடியூப் ஃபாலோவர்ஸ், அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் தான் இந்த ரெசிபி சொல்லித்தர போகிறாங்க. அந்த பொடி புளி குழம்பு எப்படி பண்ணு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் திருமதி சுசிலாமா. அவங்க கிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வெரி குட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணினா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பிரபாதமான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அவங்க மீட் பண்ண போகலாம். இந்த நேத்தி வடை வந்து பக்குவமாக அரிசி வடித்து பாலில் ஊற வச்சு ஆட்டி செய்கிறது. அந்த வடையை வந்து இன்னைக்கு ஆட்டி செஞ்சதை மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் தான் நேத்தி செஞ்ச வடை அப்படின்னு சொல்கிறதா நேத்தி வடைன்னு அவங்க சொல்கிறாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றது பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்றீங்களா? சொல்றேன். நேத்தி வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வெல்லம், 250 பால், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கோல்டு வின்னு ஒரு 1/2 லிட்டர், உப்பு கொஞ்சம். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு அரிசியை கழுவி அதில் போட்டு வடிக்கணும். ஓகே. வடிச்சிட்டு பால் ஊற்றி ஊற வைக்கணும். சரி, ஓகே. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வைக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. இது எப்படி சாதம் மாதிரி வேக வச்சுட்டு பண்ண போறோமா? இல்ல, சாதம் வெந்ததுன்னா வடையே பண்ண முடியாது. அந்த தண்ணியில சுடு தண்ணியில போட்டு ஒரு கொதிச்சதையும் வடிச்சிடணும். சரி, ஓகே. இப்போ நான் அரிசி ஊற வைக்கிறோமா? இப்போ தண்ணி ஊற்றி கழுவிடணும். சரி, ஓகே. இது கொதிக்கிற வரலாம் அது ஊறினா போறோம். இது பச்சரிசி யூஸ் பண்றீங்க? ஆமா, பச்சரிசி. ஓகே. இது வேற எதுனா அரிசி யூஸ் பண்ணலாமா வீட்ல? புழுங்கலும் போடலாம். தப்பு இல்ல. புழுங்கல் இட்லி அரிசி பாத்தீங்களா, அது போடலாம். அது யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டு அரிசி எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் வடை வெறப்பா இருக்கும். ஓகே. அதாவது இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா இந்த பச்சரிசி யூஸ் பண்ணலாம். இது எதுக்கான ஆப்ஷன், இன்கேஸ் நம்ம வீட்டில் இல்லைனா கூட நம்ம இட்லி அரிசி நம்ம வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றது, தண்ணி எடுத்து இதில் கழுவணும். தண்ணி அரிசி வாஷ் பண்றோம். ஓகே. இப்போ இந்த அரிசி வாஷ் பண்ணி ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் பார்க்கும்? அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் வரும். போதுமா அது? ஓகே. இதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும் அப்படின்னா? அதெல்லாம் இல்லை. ஓகே, டன். இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஸோ 2 மணி நேரம் அலசி நம்ம எடுத்து வச்சிடறோம். 2-3 தடவை அலசணும், கழனி இருக்கக்கூடாது. ஓகே. ஓகே. அடுத்து இன்னொரு தடவை வாட்டி பண்ணுவோம். ஸோ 3-4 வாட்டி அலசணுமா? நான் கழனி இருக்கக்கூடாது. ஓகே. எப்படி சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க? நல்லா சாப்பிடுவாங்க எல்லாரும், பிள்ளைங்க பெரியவங்க இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களுக்கு சின்ன வயசுல யார் செஞ்சு கொடுத்தாங்க ரெசிபி? எங்க பாட்டி தான் எல்லாம். எங்க பாட்டி, அம்மா எல்லாம். இங்க வந்து எங்க மாமியார் நிறைய செஞ்சு தருவாங்க எல்லாம். சரி, ஓகேடா. இப்போ தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசியை எடுத்து அதில் போடுறோம். சரி, ஓகே. இது வீட்டில் பண்ணும்போது டக்குன்னு பண்ணிட முடியுமா? டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது முக்கியமா இதை கவனமா கவனிக்கணும். இப்படி கவனிக்காம விட்டா கண்டிப்பா இந்த ரெசிபி வராது அப்படின்னா எதனா விஷயம் இருக்கா? இப்போ இது கொதிச்சு வடிக்கிறோம் பாருங்களா, இது ரொம்ப முக்கியம். ஓகே. இது வெந்துருச்சு, எண்ணெய் சொதன்னு இழுத்துரும். ஓகே.
வரவே வடை வராது. சரி. அதே மாதிரி ஆட்டும் போதும் கெட்டிமா கொஞ்சம் ஆட்டணும். ஓகே. ஏன்னா கெட்டிமா வரலன்னா அதுவும் தட்ட முடியாது. ஓகே. அதுக்காக தான் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறது. ஓகே ஓகே. அதுக்கு தான் தேவை இருந்தால் அரிசி மாவு போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். வேண்டியது. ஓகே, ஆப்ஷன் புரியுது. அந்த பக்குவத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? குளிச்சிச்சா தண்ணி? ஓகே. இப்போ அதில் போடுறோம். வடிகட்டி தேவையில்ல உங்களுக்கு? இங்கே வச்சிருங்க. இங்கே வச்சிருவா. இப்போ இந்த அரிசி போடும்போது உப்பு அது மாதிரி எதனா போடுவீங்களா? அதெல்லாம் இதில் எதுவுமே தேவையில்லை. ஓகே. இந்த வேகிற பக்குவம் என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்? அதான் அரிசி பதம் தான். தண்ணி அதில் ஏறினா போகிறோம், சூடு ஏறினா போகிறோம். ஓகே. இந்த தண்ணி ஒரு கொதிக்கும் பாருங்க, கொதிச்சதையும் வடிச்சிடணும். கொதிக்க வர பாருங்க, அவ்வளோதான். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரும். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் போட்ட 2 நிமிஷத்துக்குள்ளேயே வடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். சரி. அங்கங்கே கழிச்சு அந்த வருதா தூக்குதா, அவ்வளோதான். முடிஞ்சு வச்சு. சரி, ஓகே. வடிக்கலாமா? வடிச்சிடலாம். சரி, ஓகே. ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம், நானாக வடிக்கிறேன். சரி, ஓகே. தண்ணி சுத்தமாக இருக்காது. சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் இருக்காது. தண்ணி இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பால் கம்மியாக குடிக்கும், அவ்வளோதான். சுடு தண்ணி அதுலேயே இருந்தால் அரிசி வெந்துடும்ல. ஆச்சு, அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, டன். பாருங்க, அவ்வளோதான். அரிசி சூடாக இருக்கும், ஆனால் அரிசி வேகலை. ஓகே, இந்த பக்கத்தில் இருக்கணும். ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க, அந்த அரிசி வந்து வேகலை, அந்த அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு. ஆமாம். ஆனால் தண்ணி உதவியா வேகமாக அப்படியே இருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் பால் ஊற்றுறோம். சரி, ஓகே, டன். நாங்கள் பால். இப்போ இந்த பால் வந்து என்ன பால் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? நாங்கள் பசும்பால் ஊற்றணும். இப்போ கிடைக்கிறது பாக்கெட் பால், எந்த பால் வேணாலும் ஊற்றிக்க யூஸ் பண்ணலாம். பசும்பால் பர்டிகுலர் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? பசும்பால் அது டேஸ்ட்டே தனி தானே. பசும்பாலே தனி, கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பசும்பால் டேஸ்ட்டே தனி தான். ரைட். அடுத்து பால் ஊற்றினதே ஊறட்டும். ஓகே. எவ்வளோ நேரம் ஊறணும்? இது 3/4 மணி நேரம் ஊறணும். ஓகே. இப்போ ஊறின பிறகு அடுத்த வேலை. ஊறாம ஆட்டினா என்ன ஆகும்? ஆட்டவே முடியாது. முடியாது. ஊறி ஆட்டும் போதே கஷ்டமாக தான் இருக்கும். இழுத்து அந்த அரிசியாக இருக்கிறதுனால, பால் ஊறுறதுனால ஆட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆட்டணும். முக்கால்வாசி வெந்ததையும் வெள்ளத்தை போட்டு ஆட்டா கொஞ்சம் இதாக இருக்கும். ஈஸியாக ஊறட்டும். நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஊறி இருக்குமா? கரெக்டாக ஒரு 45 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம். இதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம். மிக்சியில் ஆட்டுறவங்களும் ஆட்டிக்கலாம். நான் இப்போ வந்து வெல்லம் போட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்துகிட்டு வந்து அது பக்குவத்தை காமிக்கிறீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி? ஊறுறதுக்கு முன்னாடி ரைஸ் பார்த்தீங்கல்ல, வடிச்சதையும் வரன்னு இருந்ததா இல்லையா? இப்போ பால் ஊற்றுனதையும் எப்படி இருக்கு? பதம் சாப்பிட்டா இருக்கு கொஞ்சம். இது இப்போ அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி வந்து நீங்க அந்த சாதத்தை தண்ணியில போட்டு எடுத்த உடனே ஆட்டும் போது ரைஸ் உடையும். ஆனா இப்போ ஒன்று செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கலாம். அதான். ஆமா. இப்போ இதுல வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. ஒரு பிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே. அந்த வெல்லம் எடுக்கறதுக்கு அவசரம் தான், வேற ஒன்றும் இல்லை. தேவை ஒரு பிஞ்சு உப்பு. அப்புறம் வெல்லம் எடுத்துட்டு போறோம். போய் கல்லுல நல்லா ஆட்டி மாவு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரி, ஓகே. உங்களுக்கு ஆட்டி முடிச்ச பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் ஆட்டிருக்காங்க? திக்காக ஆட்டிருக்காங்களா, நைஸாக ஆட்டிருக்காங்களா, தண்ணி ஆட்டிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட்டும் போதும் பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆட்டுற பக்கம் முக்கியம், அதே டைமில் அந்த சுடுதண்ணில் போடுற அந்த அரிசியோட பக்கம் முக்கியம். 2 விஷயம் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. நீங்கள் பண்ணும்போது பார்த்தேன், அந்த ஆட்டக்காலை போட்டு ஆட்டந்து ஒரு சொட்டோட தண்ணி இல்லாமல் அந்த பால் ஊற்றி வச்சிருந்த அந்த அரிசியை நல்லா ஆடிட்டு நல்லா நைஸாக, அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை போட்டிங்க. அந்த வெள்ளம் போடும்போது 1-2 முழுசாக இருந்தால் கூட அது மெசஞ்சிடும். வெள்ளம் இதெல்லாம் மெசஞ்சிடும். ஆனால் மசியாமல் இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. இது வந்து மிக்சிலையும் பண்ணும்போது இன்னும் கவனம் இருக்கணும். மிக்சியில் பண்ணும்போது வேகமாக ஓடுறதுனால அந்த வெள்ளம் போட்டதுனால தளர்ந்து ஆகிடும். அதுக்காக தான் அந்த 4 அரிசி மாவு. ஓகே. மிக்சியில் போட்டு அரிசி மாவு யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, ஓகே. அது போட்டு இதுனா தான் இதில் தட்டி எடுக்கிறப்ப வரும், இல்லைன்னா அதில் ஒட்டிக்கும். ஓகே. அந்த மிக்சியில் போட்டு பண்ணும்போது வேகமாக ஓடும்போது சூடாக மாறாது. ஆமாம், இலகிடும்ல, ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்போ வந்து கொஞ்சம் எடுத்துவிட்டு 4 அரிசி மாவு போட்டு அந்த பதத்துக்கு கொண்டு வந்து இது தட்டினா கரெக்டாக வந்துடும். அந்த மாவு காமிக்கிறீங்க எனக்கு ஒரு பக்குவம். அது ஒரு பக்குவம் காட்டுங்க. இதுதான் பக்குவம். நல்ல மை மாதிரி இருக்கும். நல்ல மை. ஓகே, ஓகே, ஓகே.
நல்லா கெட்டியா அரைச்சாச்சு. ஆமா. இது சாப்பிட்டு போலாமா? சாப்பிடுங்க. இது சாப்பிட இதுதான் பிடிக்கும். இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வடை பிடிக்காது. அப்படியா? ஆமா. நாங்களாம் இந்த மாவு அரைக்கும் போதே பாதி முக்காவாசி சாப்பிட்டுருவோம் பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும். அப்படிங்களா? ஆமா. வடைலாம் 1-2 தான் சாப்பிடுவோம். ஏன்னா இது வெல்லம் உரைக்கும். வடை எண்ணெயில போட்டதையும் கொஞ்சம் வெல்லம் கம்மியா தெரியற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு வடை ரொம்ப பிடிக்காது. வடை வந்து அதை மக்கானால தான் சாப்பிடுவோம். அது டேஸ்ட் அவ்வளோ. ஆமா. இன்னைக்கெல்லாம் மாவு தான் நிறைய சாப்பிடுவோம். அதான் வந்து நேத்தி வடை பண்ணி இன்னைக்கு சாப்பிடுறது. ஆமா, அதுக்கு பேரு நேத்தி வடை. இன்னைக்கு சாப்பிடுறத விட நாளைக்கு சாப்பிட்டா அந்த வடை டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல ஒண்ணுமே நம்ம போடல, அதனால வீணா போகாது. தேங்காய் போடல, வேற எதுவுமே போடல, பால் வெல்லம் தான். இன்னொன்னு, அந்த பால் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த வெல்லம் ஒரு மைல்டா, அந்த அரிசி 1-2 அங்கே குறைன்னு இருக்கும். பட் ஆனா ரொம்ப நீ சொல்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கலாம். அதான் இது மாவு சாப்பிட்டுட்டு நீங்க இப்ப சாப்பிட்டுட்டீங்கல்ல, பலகாரம் போட்டு தானே சாப்பிட்டு பாருங்க, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். மாவு தின்னுட்டு அந்த பலகாரம் பிடிக்காது. இது இந்த பலகாரத்தை வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அது டேஸ்ட் தனியா இருக்கும். ஆமா, இது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கப்ல போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. இது ஆட்டுனா ஒரு மாவு வந்து எங்க எல்லா பிள்ளைங்களும் தின்னோம். ட்ரை பண்றாங்க. திரும்பி 2வது நாங்க 2 படி போடுவோம். ஓகே. ஆட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமே. அப்படியே 2 உரல் 3 உரல் போட்டோம். ஆமா, ஆட்டனால தான் அங்க அப்பெல்லாம் எந்த மிக்ஸி இருந்துச்சு? மிக்ஸியே கிடையாது. அதெல்லாம் இல்லை. அதனாலதான் இப்ப எனக்கெல்லாம் ஆட்டங்கால் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க நிறைய பேர் யூஸ் பண்றதுல புதுசா கட்டி வரவங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மிக்கல்லும் ஆட்டங்கல்லும் வைக்கிறாங்க கிச்சன்ல. பட் யூஸ் பண்ண தெரியல. பட் யூஸ் பண்ண அதோட பக்கம் வேற. நல்ல விஷயம். சரி, தட்டி போடலாமா? ஓகே. என்ன வந்து கோல்டு வெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். மைல்டா காஞ்சதையும் வடை தட்டி போட்டுருக்கு. இப்போ ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கல, கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வீட்டில் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம். ஏன்னா இது கோத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நல்லெண்ணெய், அதனால நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம். கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. சூடு மீடியமான சூடுல இருக்கு. மீடியமான சூடு. ஓகே, போடலாமா இப்போ? போடலாம். எப்படி தட்டி போடுறீங்க? இந்த சேம் லைக் அதிரசம் மாதிரியாவா? ஆமா, அதே மாதிரி. அது அதிரசம் மாதிரியே தான். அப்புறம் இந்த இதுனா துணி என்னது? இது எப்படி பண்ணீங்க? துணி சும்மா நம்ம வீட்டு காட்டன் துணி தான். அது காமிங்களேன். இந்த காட்டன் வேஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த காட்டன் தான் எடுத்து தண்ணியில் நனைச்சி எல்லாம் புழிஞ்சிட்டு இது இந்த இப்படி ஒரு டப்பா மேல வச்சிருக்கீங்க, போட்டுட்டு இதில் தட்டி நடுப்புற ஓட்டை போட்டு இதை எடுத்து அப்படியே அழகா வந்துடும். அப்படியே போட்டுரும், அவ்வளோதான். சரி, ஓகே. இது வீட்டில் வாழை இலை இருக்கு, யூஸ் பண்ணலாமா? இது வந்து வாழை இலை வராது. வாழை இலை, பிளாஸ்டிக் பை இதெல்லாம் வராது. ஏன்னா இது தண்ணி ஈரம் வச்சு இது பண்ணணும். சரி, ஓகே. அப்படி தட்டுறீங்க துணியில. ஆமா, நறுப்பறப்படி ஓட்டை. ஒரு ஓட்டை. அது எப்படி எடுத்து காமிக்கிறீங்க? அந்த வடை எடுக்கிற மாதிரியே பக்கத்துல தான். ஆமா, அப்படியே எடுத்து அப்படியே போடலாம். இப்போ ஒரு டைம்ல ஒண்ணா போடணுமா இல்ல 2-3 போடலாமா? அதான் ஒண்ணு தான் போடலாம். ஒண்ணு தான் போடணும். ஆமா. அப்பா கண்டிஷனா சொல்றாங்க. என்ன காரணம் அது அப்படி போறதுக்கு? ஒண்ணு ஒட்டிக்கும், மாவு போய் கீழே ஒட்டிக்கும். அப்ப இன்னும் சின்ன கடாயை யூஸ் பண்ணலாம். இதான் சின்ன கடாயா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வச்சுனாக்கா போதும். ஓகே. அப்படியே மேல வருது, பொங்கி வருது. சின்ன வடை சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒண்ணா போட்டு எடுத்தா இன்னொன்னு பலகன எண்ணெய் சட்டி தான் ஈஸியா வரும். ஆமா. ஓகே. இப்போ இது மாதிரி நீங்க பண்ணும்போது ஒண்ணா போடும்போது வீட்டுல ஒரு 30 பேர் 20 பேர் யாராவது கெஸ்ட் வராங்க சாப்பிடணும், அந்த டைம்ல வந்து இது வந்து ஒண்ணுதான் போடுவீங்களா? ஒண்ணா தான் போட்டு ஆகணும். உண்மையாக ரொம்ப பொறுமை தேவை. ஐயோ, நான் ஒரு 10-15 முறுக்கு போடுற மாதிரி அந்த அதிர்ஷ்டம் போட முடியாது. அதிர்ஷ்டமே ஒண்ணா தான் போடுவோம். அது பெரிய வடை சட்டி வச்சுக்கிட்டு 2 பேர் 3 பேர் இதுனாக்கா வேணா போடலாம். சரி, எந்திரிச்சு பாருங்க, செத்த இதனால்தான் ஆற விட்டு இருந்தால் தான் உள்ளுக்கு இருக்கிற மாவு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா மாவு மாதிரி தெரியற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ சூடு ஆறட்டும். இங்கே பாருங்க, அப்படி அப்போ சூடாக இருக்கு. சூடெல்லாம் சாப்பிட முடியாது ரொம்ப. ஓகே, பட் இருந்தாலும் ஆசையை யார் விட்டது? கொஞ்சம் சூடோட சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இல்லை? ஆமாம். இங்கே பாருங்க, சவுண்டாக இருக்கா? நீங்கள் எனக்கு போட்டுனே இருங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தொட முடியலங்க உண்மையாகவே. அதான் கொஞ்சம் ஆறணும், அதுக்கு தான் நாளைக்கு சாப்பிடணும். அது போட கரெக்டாக அந்த ஒன்றுனா பொறிஞ்சு வருதா, அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. ஆனால் இது நல்லா சாஃப்டாக இருக்குமா? சாஃப்டாக இருக்கும். அதிரசம் ஃப்ரை பண்ணி எடுத்தா எப்படி இருக்குமோ அதோட பயங்கர சாஃப்டா இருக்கு. ஆமா. அதிரசம் வந்து ஒரு சில சமயத்துக்கு விரைச்சிக்கும். அது வந்து போட்டு ஒரு டப்பால மூடி வைக்கணும். மூடி வச்சாதான் கொஞ்சம் பதம் கொடுக்கும். இது அப்படிலாம் இல்லையா? இது பயங்கர சாஃப்ட். இந்த பழ உருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த வாழைப்பழம்லாம் மீந்த பிறகு கோதுமை எல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருவேன். அதோட பயங்கர சாஃப்டா இருக்கு, ரொம்ப பூ மாதிரி இருக்கு. ஒன்று சாப்பிட்டு போகலாமா? சாப்பிடுங்க.
நீங்க சுடு சுட ஒன்று போட்டுனே இருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்பா பயங்கர அந்த சாஃப்டா மாவு டேஸ்ட் எப்படி இருக்கு, பலகாரம் டேஸ்ட் எப்படி இருக்கு? இனிப்போட தன்மை வந்து கரெக்டா இருக்கு, அதிகமா இல்ல. இன்னொன்னு பயங்கர சாஃப்டா இருக்கு, அப்படி மெதுவா இறங்கிட்டே இருக்கு. இந்த பால அடையில கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கு, இறங்கிட்டே இருக்கும்ல, அதோட திகட்டும். ஆனா இது திகட்டாது. ஆமா திகட்டாது, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். வெரி நைஸ். கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கு, ஆனா சூடு ஆறாம சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப சூடு ஆறிச்சுன்னா இது சாப்பிடும் போது கொஞ்சம் லைட்டா ஹார்ட் ஆகுமா? இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான், அதே மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு சாப்பிட்றவர்களுமே அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே சூட போட்டுருக்காங்க, 1 2 3 4 5 ஆயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே பத்தாது, ஆளுக்கு 3 சாப்பிடுவாங்க நம்ம டீம். ரைட்டுங்களா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொல்றது சந்தோஷமா நல்லா இருக்கீங்க, செய்யறதுல கரெக்டா இருக்கீங்க. நீங்க சொல்றதே எங்களுக்கு சந்தோஷம் தான். சொல்றீங்களா, நாங்களாம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரணுச்சுங்க, செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னா அப்படி சொன்னா பயங்கர சந்தோஷம் இருக்கும். நல்லதான் கேட்டேன். ரியலி வெரி குட் ரெசிபி. இது இருக்கும் நான் ட்ரை பண்ணாத ரெசிபி. ஆனால் உண்மையாகவே நான் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எங்கிட்டனா நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன், அவங்கவுங்களோட கைப்பக்குவத்தில் நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இப்படி பண்ணும்போது உண்மையாகவே நிறைய தெரிஞ்சிக்காத விஷயங்கள் உங்களை மாதிரி பெரியவங்க மூலயமா கற்றுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணுங்க. ரியலி வெரி குட் ரெசிபி, பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 சாப்பிட மாட்டீங்க, ஒரு 6லேருந்து 8 சாப்பிடுவாங்க. ஆமா ரைட்டா? வேணாங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நேர்த்தி வடைங்கிற ரெசிபியை நீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரியலி வெரி குட் ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க நேர்த்தி வடை சொல்லும் போது ஒரு இனிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். நல்லா சாப்பிட இறங்கிட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. வணக்கம்.